Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Suns Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அதாவது மார்க்கெட் வந்து மூமெண்ட்டில் இருக்கும்போது நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது, சரிங்களா? நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடு வந்து பை அண்ட் செல்ஸ் போகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்களா? ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அது என்ன சொல்லுதோ, அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த நியூ இயர் ஆஃபர் வந்து போட வேணாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஆஃபரே வந்து போட வேணாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து டெலகிராமில் எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஆஃபர் போடுங்க அப்படின்ட்டு சொன்னதுனால நம்ம வந்து ஆஃபர் வந்து போடுறோம். சரிங்களா? ஸோ டுடே 29, 30, 31 ஓகேங்களா? இந்த 3 டேஸும் ஆஃபர் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து ரெக்கார்டிங் கோர்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து நம்ம நார்மலாகவே இதில் கொடுத்துருக்கிற மாதிரி 2,999 ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஃபர் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2499 வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம் என்ன. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. மேலே ஐக்கானில் லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிட்டு போய் பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் மூமெண்ட் நடக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் ரீசன் என்னென்னா நைட்டு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரத்துக்கும் சான்ஸ் இருக்கும். அதனால நான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன், சொல்லலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம், சரிங்களா? ஸோ 1 ஹவர்லேருந்து நம்ம வந்துடலாம். ஸோ 1 ஹவரில் நமக்கு இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் நடந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஸ்விங் இருக்கே, இந்த ஸ்விங்கு வந்து சோச்சாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோச் கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணல. அப்போது இது டோட்டலாகவே ஒரு ஸ்விங்கு தான். இது டோட்டலாகவே ஒரு ஸ்விங்கு தான், சரிங்களா? சரி, இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய ஸ்விங்கில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 4 ஹவரில் ஒரு ஃப்ளிப் ஜோன் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஃப்ளிப் ஜோன்லேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம செல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃப்ளிப் ஜோனில் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு நமக்கு 1 ஹவரில் சோச் வந்து பண்ணிட்டான். சரிங்களா? இந்த சோச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்காக இந்த சோச். ஆனால் ஆக்சுவல் சோச் 1 ஹவரில் இதுதான் வந்து ஆக்சுவல் சோச். சரிங்களா? ஓகே. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணுங்கள். 4 ஹவர் சப்ளை வந்து மிட்டிகேஷன் நடந்துருச்சு. 1 ஹவரில் இந்த சோச் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இது 1 ஹவர் சோச் தான் தவிர நமக்கு ஆக்சுவல் சோச் இங்கே நடக்கலை. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சுவலாக சோச்சு. இந்த சோச் எது கொடுத்தோன்னா இந்த லோவை எடுத்துட்டாலே போதும், நமக்கு மார்க்கெட் இன்ஸ்டண்ட்டாக சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த சோச் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடந்துட்டு மார்க்கெட் இந்த ஸ்விங்கை கிரியேட் பண்ண டிமாண்டில் மார்க்கெட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் என்னென்னா மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் சப்ளை கொடுத்துருச்சு. எகைன் இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை பார்க்கலாம் அப்புறமா. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சப்ளை கொடுத்துருக்கு, ஆனால் மிட்டிகேட் பண்ணலை. மிட்டிகேட் பண்ணாமல் நமக்கு டிமாண்டுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் இருந்து ஒரு பிளானு. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் பை ஆகி நமக்கு இந்த சப்ளை என்னாகும்? ஸ்வீப் ஆயிரும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த சப்ளை ஸ்வீப் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு இங்கே மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போது ஒரே ஒரு இன்டியூஸ்மெண்ட், இது ஒன்று மட்டும்தான் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இது ஒன்று மட்டும்தான் இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டுன்ற ஒரு சப்ளை நமக்கு ஃப்ளிப்பாக வரலை. அப்போது கண்டிப்பாக இந்த ஹையை தூக்கிடுவான்.
ஆனால் இந்த ஹையை தூக்கிட்டு இந்த சப்ளைல இருந்து நமக்கு மிட்டிகேட் ஆகி கீழே வரும். இதுதான் நம்ம பிளானு. ஆனால் இந்த சப்ளைல மிட்டிகேட் ஆகிறதும் ஆகாததும் அவன் கையில் தான் இருக்குது. நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு சோர்ஸ் பண்ணிவிட்டு கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இவன் வந்து இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி. ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்க போகிறான் அப்படின்றத இப்போ நம்ம ஒரு பிளான் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? சரி. இப்போது மார்க்கெட் மேலே போயிட்டு நமக்கு இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் அடித்து கீழே வரணும். இல்லைனா இந்த சப்ளை வந்து கன்ஃபர்மேஷன் அடித்து கீழே வர்றது பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சன்றத விட 50% தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்ம இந்த சப்ளையை பார்த்துக்கலாம். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒரு இன்ட்ராடே வந்து பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 1 ஹவரில் இங்கே பிஒய்ஸ் பண்ணதுக்கு ஒரு டிமாண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இதை எடுத்தானா சோச்சு செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இது எடுக்கல. இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கான். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ நம்ம பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணுறோம். பை பண்ணி இந்த இன்டியூஸ்மெண்ட் வரைக்கும் அடிக்கிறோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. இன்கேஸ் இந்த சப்ளைக்கு போயிட்டான் அப்படின்னா இங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த லோ, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டிபியை செட் பண்ணலாம். 2 ட்ரேடும் அடிக்கலாம். ஓகேங்களா? அதை பற்றி பார்த்துடலாம் இப்போது. ஸோ நமக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல எடுத்துருச்சு. ஒரு கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி. ஆல்ரெடி கண்ட்ரோல் எடுத்திருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து 1 ஹவர் டிமாண்டில் என்ன பண்ணியிருக்கான், 2 ரீஃபைன்மெண்ட்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? 1 ஹவர் டிமாண்டில் 5 மினிட் 2 ரீஃபைன்மெண்ட். 1 ஹவருக்கு ரீஃபைன்மெண்ட் வந்து 5 மினிட் தானே. ஸோ 5 மினிட்டில் நமக்கு 2 ரீஃபைன்மெண்ட் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது ஒரு ரீஃபைன்மெண்ட்டு, இது ஒரு ரீஃபைன்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கான்றதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துட்டான். ஓகேங்களா? எடுத்தனால நம்ம என்ன பண்ணுறோம், 1 மினிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். 1 மினிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே சோச் வந்து கொடுக்குறோம். 1 மினிட்லேயே தானே சோச்சு, இங்கே வந்து சோச் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ சோச் கொடுத்ததுக்கு டிமாண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரை பார்த்து. அப்போது ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போனால் நமக்கு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் இது ஒன்று மட்டும்தான் நமக்கு டிமாண்டாக வருது. ஓகேங்களா? ஸோ இது டிமாண்டாக வராது. இங்கே இருக்கிறது டிமாண்டாக வராது. இது ஒன்று மட்டும்தான் டிமாண்டாக வருது. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் வந்து நம்ம பை போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை போகலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம பை வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போது 5 மினிட்ல நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போது நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட்டை எடுக்கிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இங்கே ரீஃபைன்மெண்ட் எடுத்திருக்கான். இந்த இடத்துல ஒரே ஒரு ரீஃபைன்மெண்ட்டு இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இங்கே ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துட்டானா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட் எடுத்துட்டான். ரீஃபைன்மெண்ட் எடுத்து நமக்கு கேரக்டர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆயிரும். அப்போது இதுதானே நமக்கு டிமாண்டு. இந்த டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்து இந்த ஹையை என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ப்ராசஸை முடிச்சிருச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம பை போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா அது கண்டிப்பாக ட்ராப் அடிச்சிருவோம். ஸோ இதே தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே நம்ம பை வந்து போகக்கூடாது அப்படின்னு. ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி நம்ம பை போகலை. மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், நைட்டு மார்க்கெட்டுன்றனால கீழே வந்துட்டான். ஓகேங்களா? கீழே வந்துட்டான். சரிங்களா? சரி. இப்போது நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடு இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி. இப்போது இந்த டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போனவன் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துருக்கான். ஆனால் மேலே போயிட்டு கீழே எகைன் வந்துட்டான். ஓகேங்களா? வந்தாலும் இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணலை. இங்கே நான் கொடுத்துருக்கிற டிமாண்டை வந்து ஃபெயிலியர் பண்ணலை. அப்போது மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் இன்னமும்
ஒரு ட்ரெண்டில் தான் இருக்குது, நான் வந்து கரெக்டான ட்ரெண்டில் தான் இருக்கேன் அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகேங்களா? இங்கே டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான், மறுபடியும் டிமாண்டுக்கே வந்தவன் டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணாமல் மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து சோச்சுன்னு எடுத்துக்கலாம். சோச்சுன்னு எடுத்துக்கலாம், இது சோச்சு தான், சோச். ஓகேங்களா? எகைன் டிமாண்டுக்கே வந்துட்டு மேலே போயிருக்கான். ஓகேங்களா? நைட் டைம்ன்றனால லிக்விடிட்டி கிடைக்கல, அதனால மேலே போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், சோச் வந்து பண்ணிட்டான். சரிங்களா? சரி, மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஏன் கீழே வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. கண்ட்ரோல் எடுத்துட்டு எகைன் டிமாண்டுக்கு வரானா, அந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லைனா அந்த டிமாண்டை ஸ்வீப் பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லைனா லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே பெண்டிங்கில், இது எல்லாமே பெண்டிங் தானே, பெண்டிங் லிக்விடிட்டி தானே, இதெல்லாமே பெண்டிங் லிக்விடிட்டியை என்ன பண்ணிட்டான். ஸோ ஓவராலாக இப்படி வந்து போட்டுக்கலாம். பெண்டிங் லிக்விடிட்டியை என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கான். இதை ஹண்ட் பண்ணிட்டான், ஸ்வீப்பு. ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணிவிட்டு, இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போய் சோச் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் ப்ராசஸும் ஹண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது, இதை ஹண்ட் பண்ணலை, அவனுக்கு தேவையானதெல்லாம் இங்கே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். ஓகேங்களா? இப்போது 1 hour டைம் ஃப்ரேமுக்கு என்ன நடந்திருக்கு, இன்னும் டிமாண்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்து உள்ள ஒரு மேனிபுலேட் நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு விஷயத்தை செக் பண்ணிவிட்டு என்ட்ரி வந்து சொல்லலாம். ஸ்வீப் பண்ணிட்டான், இங்கே சோச் வந்து பண்ணிட்டான். ஸோ டிமாண்டில் எல்லாமே இந்த இடத்துல மேனிபுலேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போது நமக்கு இந்த சப்ளை ஸ்வீப் பண்ணாமல் பார்த்தீங்களா, இந்த சரி டிமாண்டு சப்ளைன்னு சொல்கிறேன், சாரி டிமாண்டு இந்த ஸ்வீப் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிரியேட் பண்ணப்பட்ட டிமாண்டு நமக்கு ஹைலி வேலிடு. மார்க்கெட் இந்த இடத்துல மேலே போனால் ஒரு கன்சால்டேட் கொடுத்தான், கொடுத்துட்டு இங்கே மேலே போயிட்டான். அப்போது இந்த இடம் வந்து இதுவும் டிமாண்டு தான், இதுவும் டிமாண்டு தான். ஆனால் இப்போதைக்கு இது டிமாண்டாக கிடையாது, இன்டிஸ்மெண்ட். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு இன்டிஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு கீழே வந்தால் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு இன்டிஸ்மெண்ட் இதுதான். அப்போது இது இன்டிஸ்மெண்ட், நம்ம பைன்னு போனால் இந்த இடத்துல தான் பை வந்து போகணும். ஓகேங்களா? சரி, இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு, டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம டைரெக்டாக பை போயிடலாமா, அப்படி பை போகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கும் சில க்ரைட்டீரியாவை இப்போ நம்ம வந்து பில்ட் பண்ணிடலாம். ஸோ 15 மினிட்ஸில் இருக்கும், 5 மினிட்டுக்கு ரீஃபண்ட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் கிடைக்கல, ஸோ 5 மினிட் ஆர் 1 மினிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது இதில் தான். இப்போ நம்ம 1 மினிட்டுக்கு போய்க்கலாம். ஸோ 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ 1 மினிட்டில் இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல 1 மினிட்டில் சோச் வந்து பண்ணியிருக்கான். ஸோ அப்படி தானே சோச்சு. ஸோ மார்க்கெட் உள்ளே வந்தான், உள்ளே வந்துட்டு அந்த உள்ளே வந்த லோவை வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிட்டான். ஸோ இது வந்து ஸ்வீப்பு. ஓகேங்களா? ஸ்வீப் வந்து நடந்துருச்சு, ஸ்வீப் நடந்து கேரக்டர் ஷிஃப்ட்டு நடந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ஹையை எடுக்கிறதுக்கு முன்னாடி சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான், ரியாக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் பாடி க்ளோஸ் எங்கே இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? பாடி க்ளோஸ் இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த பாடி க்ளோஸோட இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ இதை விட்டுருங்க, உள்ளே எந்த டிமாண்ட் வந்து இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்வீப் பண்ணி இங்கே கேரக்டர் ஷிஃப்ட் கொடுத்தான் பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் ஷிஃப்ட்டுக்கு இந்த டிமாண்டு மிட்டிகேட் பண்ணி ஆர்டர் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான் 1 மினிட்டில். ஓகேங்களா? இந்த இதில் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு 1 மினிட்டில் ஆர்டர் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான்.
சரிங்களா? இந்த மாதிரி போயிருக்கான் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 1 மினிட்ல ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ இதை மனசில் வச்சுங்க, இதை பாயிண்ட்டாக வச்சுங்க. இப்போது ஃப்ளிப்பு, ஓகேங்களா? இந்த ஃப்ளிப்பு டிமாண்டில் மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு ஒரு மிட்டிகேட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துடலாம். இங்கே வந்து இது மிட்டிகேட் பண்ணாமல் இருக்குது. ஓகேங்களா? இது மிட்டிகேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டை வேலிடாக நம்ம இப்போது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டை வேலிடாக எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு, அதில் ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்த ஒரு டிமாண்டு. புரியுதுங்களா? ஸோ 1 மினிட்ல இப்போ நம்ம ஒரு டிமாண்டை எடுத்துட்டோம். அந்த டிமாண்டில் ரீஃபைன்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ராசஸை நான் இப்போ வந்து நோட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி சோர்ஸ் நடந்திருக்கு, அதில் இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். ஸோ இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு இங்கே ஒரு டிமாண்டு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டிமாண்ட் நமக்கு இப்போ ரீஃபைன்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரீஃபைன்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 ஹவரில் 15 மினிட்ஸில் நம்ம இங்கே இருக்கோம். மார்க்கெட் வந்து கீழே வரான் அப்படின்னா, உள்ளே இருக்க ரீஃபைன்மெண்ட்டை எடுக்கல அப்படின்னா நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இன்கேஸ் உள்ளே இருக்கிற ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துட்டோன்னா நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்டிஸ்மெண்ட்டோட ஹை வரைக்கும் நம்மளால் பை பண்ண முடியும். ஏன்னா இந்த இன்டிஸ்மெண்ட் ஹிட் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகாமலும் போகலாம். அப்போ இந்த இன்டிஸ்மெண்ட் ஹிட் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 1 மினிட்ல என்டர் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு ஓவராலாக 1:12-15 கூட வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த இன்டிஸ்மெண்ட் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த இன்டிஸ்மெண்ட்டு கீழே நம்ம என்ட்ரி வந்து இப்படி போகிறோம். இந்த இன்டிஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டிஸ்மெண்ட்டு கீழே கொஞ்சம் இப்படி ஒரு கேப் வச்சு என்ட்ரி போட்டுருங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல 1 மினிட்ல என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு ஓவராலாக இந்த மாதிரி கம்மியாயிரும். ஓகேங்களா? என்ட்ரி வந்து இந்த மாதிரி கம்மியாயிரும். ஸ்ப்ரெட்டை பார்த்து என்ட்ரியை வந்து போடணும், அதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகிறான். ஸோ 1 ஹவர் இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகிறான். இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து செல் ஆகலாம். அந்த செல் வந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம வந்து இந்த டிமாண்ட் கூட இல்லை, இந்த லோ வரைக்கும் நம்ம செல் பண்ணலாம். இன்கேஸ் இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃப்ளிப்லேயே இன்னும் ரீஃபைன்மெண்ட்டு பெண்டிங்கில் இருக்குது. அதையும் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் இந்த ஒரு கேண்டல், அதாவது 15 மினிட்ஸ் கூட கிடையாது, 5 மினிட்ல 15 மினிட்ஸ். ஓகே, 15 மினிட்ஸில் இந்த ஒரு ரீஃபைன்மெண்ட்டு பெண்டிங்கில் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரீஃபைன்மெண்ட்லேருந்தும் மார்க்கெட் எகன் செல் வந்து நடக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இங்கேருந்து பை பண்ணுறோம், இந்த இன்டிஸ்மெண்ட் வரைக்கும் டிபிஐ செட் பண்ணுறோம், சப்ளைலேருந்து செல் பண்ணுறோம், கீழே வந்து இந்த ஒரு சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வரைக்கும் நம்ம வந்து செல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சப்ளையில் ஃபெயிலியர் ஆகிட்டு லாஸே கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போனாலும் ஃப்ளிப்பில் நம்ம வந்து பை அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம், இப்போ நான் சொல்கிற இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசோ இல்லைனா எஸ்எம்சி தெரியாதவங்களுக்கு இது புரியாது. ஓகேங்களா? எஸ்எம்சி தெரியாதவங்களுக்கு மார்க்கெட்டுக்கு புதுசு இது புரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் மோஸ்ட்லி. சரிங்களா? எஸ்எம்சி தெரியாது அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ லைக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.